அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. உங்களுக்கு தெரியும், வெள்ளம் வெட்டிய பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்களை சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை மீட்கிற பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இன்னைக்கு நம்ம கொகிலவத்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சகோதரர்களை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஒரு 3 அல்லது 4 போட்டுகளில் முயற்சி பண்ணினோம். நம்மளோட சேர்த்து இன்னொரு 3 போட் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. அவ்வளவு வந்தும் அதை நம்மளால் எடுக்க முடியலை. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல கடுமையான வேகத்தில் தண்ணீர் போய் கொண்டிருக்குது. ரிஸ்க் எடுக்க முடியலை அவ்வளவுக்கு. அதனால தான் அது எடுக்க முடியாமல் போனது. அல்லாஹ் போதுமானவன். அத்தனை பேரும் அந்த மக்களுக்கு துஆ செய்யுங்க. எல்லா நாடினாலும் நமக்கு தண்ணீர் குறைந்து வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீர் கூடி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில ஒரு 150 மீட்டர் தூரம் தான் இருந்தது. இன்னொரு போட் பள்ளியினுடைய சுவர் வரைக்கும் போயிருந்தாங்க. அவங்களாலையும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவ்வளவு வேகமான தண்ணீர் வர்ற காரணத்தினால 7 மணியோட இன்னைக்கு போட்டில் ஆட்களை எடுக்கிறதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா இரவு நேரம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது, தண்ணி கூடுகிற காரணத்தினால. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா போட்டும் கொண்டாந்து கரையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெள்ளம் வெட்டியலை அல்லாஹ் அருள் செய்யட்டும் அத்தனை பேருக்கும். இந்த தண்ணீர் உடனடியாக வற்ற வேண்டும். மக்கள் எல்லாம் மீண்டும் அதே மாதிரி பல இடங்களுக்கு திரும்ப வேண்டும். நிறைய சகோதரர்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன மத குல பேதம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. அரசாங்கம் அவங்களுடைய கடமையை பண்ணுறாங்க. இயக்க வேறுபாடுகள் இல்லாமல், எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல். 2 வயசாக்கலாம் நம்ம இப்போ கூட சித்தார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்ணினோம். அது கைகூடலை. இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் தான் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய முதியவர்கள் 2 பேரை மீட்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி எல்லோருமே எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல், எந்த விதமான பேதங்களும் இல்லாமல், பிளவுகளும் இல்லாமல் முழுமையாக இந்த மக்களுக்காக கஷ்டப்படுகிற காட்சியை பார்க்கலாம். இங்கே மட்டும் இல்லை, நாட்டில் எல்லா பாகங்களையும் எல்லா மக்களும் மக்களை பாதுகாக்கிற பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த சோகமான நிலை நீங்கி மக்களுக்கான திடமான நிலை உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அத்தனை பேரும் இறைவனிடத்திலே முன்வைத்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான சேவையை மக்களுக்காக பண்ணுவோம். பிளவுகளையும் பிரச்சனைகளையும் முடிந்தவரை தவிர்த்து கொள்வோம். முடிந்தவரை சொல்லுகிற செய்திகளையும் அழகாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து, அதே போன்று மக்களுக்கான பணிகளை இறைவனுக்காக உல தூய்மையோடு அத்தனை பேரும் செய்கிற போது நிறைய வெற்றிகளை நாம் இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த காலங்களைப் போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டு கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு இடங்களுக்கு திரும்புகிற நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள், மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே
இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள், சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி எங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை நாம் உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொருட்களாகவே நீங்கள் நேரடியாக நமக்கு தந்துதவ முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அரிசி பேக்குகளாக வாங்கி தாருங்கள். பருப்பு, சீனி, தேயிலை எதுவாக இருந்தாலும் பொருட்களாகவும் நீங்கள் ஒப்படைக்க முடியும். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசியை ரீச் பண்ண முடியாதவங்க அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஹ்னி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.